இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நோட்புக் எல்எம்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காகன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலு அந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுலேருந்து ஆன்சர் ஈஸியாக எடுத்துக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப்பில் 200 பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 200 பேஜஸில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுலேருந்து ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே நீங்கள் மேனுவலாக செக் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு பேஜையும் திருப்பி திருப்பி பார்க்கணும், எந்த பேஜில் அந்த ஆன்சர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க. பிடிஎஃப் மட்டும் இல்லைங்க, இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூடியூப் லிங்க் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆன்சர் கேட்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுலேருந்து வேணால் கொஸ்டின் கேட்டாலும் அது ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது தாங்க அப்ளிகேஷனு நோட்புக் எல்எம்ங்கிறது. ஸோ நீங்கள் இதை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஃப்பு, வெப்சைட்டு, யூடியூப்பு, காப்பி, டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். டெஸ்ட்டுங்கிற ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ண பின்னாடி எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே கீழே வந்து சார்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக வந்துடும், அதில் என்ன இருக்குது கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து ஹவு மெனி வேகன்சிஸ் தேர்ன்னு அடிக்கிறேன். ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். பார்த்தீங்களா? ஸோ மேலுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு எத்தனை வேகன்சி, டோட்டல் எத்தனை வேகன்சி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஹவு மச் சேலரி ஐ கேன் கெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ 18,000லேருந்து 52,000 வரைக்கும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இதெல்லாமே அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற கண்டென்ட்டுங்க. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அதுலேருந்து ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுவே ஒரு 200-300 பேஜஸ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு பேஜையும் திருப்பி பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி இதில் அப்லோட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.